ஒரு பரிசேயன் இயேசுவை தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தான். அங்கு மரியாதையும் மதிப்பும் இருந்தது, ஆனால் அன்பு இல்லை. அந்த ஊரில் ஒரு பெண், அவள் பெயரை யாரும் சொல்லவில்லை. அவள் பாவி என்று மட்டும் அழைக்கப்பட்டாள். அவள் பேசவில்லை. அவள் அழுதாள். அவளின் கண்ணீர், அவளின் மனம் திரும்புதல். அவள் தன் தலைமுடியை அவிழ்த்து இயேசுவின் கால்களை துடைக்கிறாள். அலபாஸ்டர் குடுவையை உடைத்து வாசனை திரவம் ஊற்றுகிறாள். அவர்களின் கண்களில் தீர்ப்பு இருந்தது. இவர் தீர்க்கதரிசி என்றால் இவள் யார் என்பதை அறிந்திருப்பார் என்று நினைத்தார்கள். சீமோன், உனக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். 2 கடனாளிகள் இருந்தார்கள். ஒருவன் அதிகம் கடன்பட்டவன், மற்றொருவன் குறைவு. அவர் கடனை திருப்பிக் கொடுக்க அவர்களால் முடியவில்லை. இருவரும் மன்னிக்கப்பட்டார்கள். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதைச் சொல். எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனை அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன். சரியாய் நிதானித்தாய். நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்குச் சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். சைமோன் குற்றத்தை பார்த்தான், ஆனால் இயேசு அன்பை பார்த்தார். மக்கள் அவளின் கடந்த காலத்தை நினைத்தார்கள், ஆனால் கர்த்தர் அவளின் மனந்திரும்புதலை கண்டார். இன்று நமக்கு ஒரு கேள்வி. நாம் சைமோனா அல்லது அந்த ஸ்திரீயா? மன்னிப்பு கிடைக்காத பாவம் எதுவும் இல்லை. அன்பு இல்லாத இருதயம்தான் ஆபத்து.